ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அந்த வேலை தான் இருக்கிறது. ரொம்ப ரிஸ்க்கான வேலைனா அது இது தான். பூஜை ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து கழுவி வைக்கிறது, வெண்கல பாத்திரம்லாம். ஸோ நான் இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, புளியும் செங்கல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அரைச்சி தூள் போல் மண் இருக்கு இல்லையா, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் கழுவி காய வச்சுட்டு, அடுத்தது வந்துட்டு பூஜை ரூமில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து துடைச்சிட்டு, அதுக்கு பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவுமே துடைச்சிட்டேன். எப்படின்னா எப்போதுமே அதோ ஒரு நல்ல நாள் அப்படின்னாக்கா முதல் நாளே வந்துட்டு வீடு துடைக்கிறது, இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முதல் நாளே முடித்து வச்சுருவேன். இந்த டைம் வந்துட்டு எதுவுமே செய்யவே இல்லை. பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவருங்கிறதுனால எந்த வேலையுமே செய்ய முடியலை. ஸோ எல்லாமே ஒரே நாளில் செய்யவும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் சாமி ரூம் எல்லாத்தையுமே நீட் பண்ணி முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு, அதுலேயுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு சிலிண்ட்ரு வேறு முடிஞ்சு போயிடுச்சு. அது வேறு இல்லாததுக்கு வேறு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனாலன்னு இல்லை, விறகடுப்பு இருந்துச்சு, விறகுலாம் இருந்துச்சு, அதில் சமைக்கலாம். ஆனாலுமே எல்லாமே வந்துட்டு ஒரே இதுலேயே மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் பக்கம்லாம் வந்துட்டு 18ஆம் பெருக்குக்கு என்ன செய்வாங்கன்னா, நான்வெஜ் தான் சமைப்பாங்க. உங்கள் சைடெல்லாம் வந்துட்டு என்ன சமைப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன செஞ்சேன்னாக்கா, மீன் குழம்பு வச்சுருந்தேன், மீன் வறுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். சிக்கன் குழம்பு எப்படி அப்படின்னாக்கா, எனக்குமே சரி எங்கள் வீட்டிலையுமே சரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு வதக்கிட்டு வச்சாக்கா வந்துட்டு அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்காக, இது போல் ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கிற அன்னைக்கு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு நான் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாமே என்னெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட்டாகவே அரைச்சி சேர்த்து வதக்கிக்குவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒர்க்கு முடிஞ்சிடும். அதுபோல் தான் நான் வந்துட்டு செய்வேன். யாரெல்லாம் இது போல் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் டைம் கிடைக்கல, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற டைமில் வந்துட்டு இது போல் எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள். இன்னுமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டு முடிச்சுட்டு அதில் வந்துட்டு மசாலா அதெல்லாம் போட்டு ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, நான் வந்துட்டு தேங்காய் சேர்த்துப்பேன் எப்போதுமே கறி குழம்பு வச்சேன்னாக்க. ஸோ அதுபோல் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படி தான் வச்சேன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்குமே வந்துட்டு பாயசம்லாம் செஞ்சது கிடையாது. இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் மாமியார் வந்துட்டு நல்லாவே வைப்பாங்க. பால் பாயாசம் வந்துட்டு எங்கள் அத்தை வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் யாருக்குமே பால் பாயாசம் பிடிக்காது. ஸோ அதனால் பால் பாயாசமே எங்கள் வீட்டில் செய்ய மாட்டோம். நார்மலாக பாயாசம் தான் செய்வோம். இங்கே வந்துட்டு தான் பால் பாயாசம்லாம் வந்துட்டு எங்கள் அத்தை வச்சு கொடுத்து அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு, அப்புறமா அதே நாங்கள் செய்கிறது எதுனாலுமே. ஸோ நான் இங்கே வந்து தான் வந்துட்டு பால் பாயாசம் வைக்கிறதுக்காக கற்றுக்கிட்டேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு சிக்கன் வந்துட்டு ஒரே கிரேவியாகவே வச்சாச்சு. எங்கள் ஊர்லேயுமே வந்துட்டு எப்படி செய்வாங்கன்னா, பாதி பேர் வந்துட்டு வெஜ்ஜு தான் சமைப்பாங்க, பாதி பேர் வீட்டில் தான் நான்வெஜ் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் வந்துட்டு வெஜ்ஜு செஞ்சுருந்தாங்க, சாம்பார் வச்சு ரசம் வச்சு அப்படி செஞ்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஊருக்கும் ஒன்று ஒன்று செய்வாங்க போல். அதுக்கப்புறம் சாதம்லாம் வடிச்சிட்டு வேலை வந்துட்டு சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு அடுப்பு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு கல்லெல்லாம் இருக்குதா, ஸோ அந்த செங்கல்லாம் அடுக்கி வச்சு இன்னொரு அடுப்பு போல் செஞ்சு வச்சு நான் அதுலேயுமே சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அதில் சாதம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் வறுத்துட்டு வடை வந்துட்டு தட்டியிருந்தோம். வடை வந்துட்டு அத்தை வந்துட்டு அமாவாசைக்கு மட்டும்தான் உளுந்து வடை செய்யணும், மற்ற நாள் வந்து பருப்பு வடை தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பருப்பு வடை தான் தட்டியிருந்தேன். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுருந்தோம். பொங்கல் வந்துட்டு சக்கரை போடுறதுக்கு முன்னாடி வெண்பொங்கலாக எடுத்து வச்சு அதில் பால் ஊற்றி அதை தான் வந்துட்டு நாங்கள் சாமிக்கு வச்சு படைத்தோம். நான்வெஜ் இதையும் வச்சு படைக்கலை. அப்புறம் பால்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி இப்படி தான் நாங்கள் அன்றைக்கி சாமி கும்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு கயிறெல்லாம் வந்துட்டு மாற்றிக்கிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை. வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.